ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸாக எடுக்கப்பட்ட ரைட் ஆர் டை அப்படின்ற வெப் சீரிஸ் இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ்ல டோட்டலா பார்த்தீங்கன்னா 8 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 40லேருந்து 50 மினிட்ஸ் கிட்ட வந்துருது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அசாசினா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இவங்க வந்து ஒரு அசாசின் அப்படின்றது தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் மிஷன்ல தவறுதலா இவங்க ஃப்ரெண்டுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இறந்து போயிரு. ஸோ இந்த கொலையை நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு தொடர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்றாங்க கடைசியானாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சீரிஸ்ல அந்த ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா ஒர்க் இருந்துச்சு. தென் ஆக்டிங்குமே அந்த 2 ஃபீமேல் கேட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை விட மெயினா சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. அதோட சினிமாட்டோகிராஃபி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டவுனை காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மூவில இல்லாத மாதிரி ஒரு 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் அவங்களோட லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி பத்தி நகரும். ஸோ அது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஓவரால் பார்க்கும்போது பெருசா எந்த ஒரு மைனஸுமே இல்லாத ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க.